ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون ها أنتم هؤلاء حاججتم فيما لكم به علم فلم تحاجون فيما ليس لكم به علم والله يعلم وأنتم لا تعلمون ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்த பொழுது அல்லாஹ் தஆலா சில ஆயத்துக்களை இறக்கி வைத்து அவர்களுடைய வாதத்திற்கு பதில் கூறி அவர்கள் திருப்பி பதில் சொல்ல முடியாதவாறு அல்லாஹ் ஆக்கி வைத்தான். திரும்பவும் அவர்கள் தங்களுடைய வாதத்தை, தவறான வாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறிய பொழுது முபாஹலா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கொருவர் துஆ செய்து யார் பொய்யர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று துஆ செய்யக்கூடிய ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது முஸ்லிம்களுக்கு வரி செலுத்துவதாக ஒப்புக்கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி சென்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பை வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட நேரத்தில் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். அந்த ஆயத்தினுடைய விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. குல் யா அஹ்லல் கிதாப், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் வேதக்காரர்களே, தஆலோ இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் மத்தியிலே சமமான ஒரு கலிமாவின் பக்கம் நீங்கள் வாருங்கள். அந்த கலிமா, அந்த வார்த்தை என்னவென்றால் அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷையா, அவனுக்கு எந்த பொருளையும் நாம் இணையாக ஆக்கக்கூடாது. வலா யத்தஹித பாதுனா பாதன் அர்பாபா, நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஃபஇன் தவல்லவ், அவர்கள் அதை மறுத்தால், புறக்கணித்தால், ஃபகூலு, நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள். அது கியாமத் நாளில் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். இந்த ஆயத்திற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நாட்டு மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். இந்த வாசகத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்கள் எழுதி அனுப்பினார்கள். அதில் சில மன்னர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுத்தார்கள் என்ற விளக்கங்கள் எல்லாம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பின்னாலும் அது வரும். இந்த வேதக்காரர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்வது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலும் கூட இம்மாதிரியான தர்க்கங்களை செய்து வந்தார்கள். வேதக்காரர்கள் என்பவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் தான் என்பதாக யூதர்கள் சொல்லிக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், மாகான இப்ராஹிமு இல்லா நஸ்ரானியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நஸ்ரானியாகத்தான் இருந்தார், கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் என்பதால். இப்படி ஒவ்வொருவருமே முஸ்லிம்களிடத்தில் வந்து சொல்லிக் கொள்ளுவதும் அதே போன்று தங்களுக்கிடையிலே தர்க்கம் செய்து கொள்வதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகத்தான் இருந்தார் என்று யூதர்கள் சொல்லுவது, கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவது, தங்களுக்குள்ளே வாதம் புரிந்து கொள்வது, முஸ்லிம்களிடத்தில் இதை சொல்லி தர்க்கம் செய்வது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹிம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் ஏன் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள்? அவர் எங்களை சேர்ந்தவர் தான், எங்களை சேர்ந்தவர் தான் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் யூதர்கள், யகூதிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், நசாராக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெகு காலத்திற்கு பின்னால் தோன்றியவர்கள். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் தான் என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதிலே தர்க்கம் செய்து கொள்ளுகின்றார்கள். ஏன் அப்படி தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள்? வமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பஅதிஹி, தௌராத் வேதமோ இன்ஜீல் வேதமோ அவருக்கு பின்னாலே தவிர இறக்கப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால் 575 ஆண்டுகள் கழித்த பின்னால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். சுமார் 600 வருஷம். 600 வருஷத்துக்கு முன்னால உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் என்பதாக யூதர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், யூதரை சேர்ந்தவர் தான் என்பதாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால் 2207 ஆண்டுகள் என்பதாக சரியாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளவரை போய் இவர் கிறிஸ்தவர் தான் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவம் என்ற அந்த மதம், நஸ்ரானி என்ற அந்த மதம் வந்ததே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்துதான். யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், யகூதிகள் என்பவர்கள் முன்னாலும் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களிலே ஒருவர் தான் யகூதா என்பவர். அவருடைய அந்த யகூதா என்பவருடைய சந்ததியை சேர்ந்தவர்களுக்கு யகூதிகள் என்பதாக பெயரிடப்பட்டது, யூதர்கள் என்பதால். ஆனால் அந்த யூதர்களுடைய அந்த பாரம்பரியம், யூதர்கள் என்ற அந்த வம்ச வழி இருக்கின்றதே, அந்த பெயர், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தான் அது உறுதிப்படுத்தப்பட்டது, பிரபலப்படுத்தப்பட்டது, அதிகமாக்கப்பட்டது. அதனாலதான் பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் பனி இஸ்ராயல்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அது பனி இஸ்ராயல் என்பதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி தான் அசல்ல. முன்னாலும் சொல்லி இருக்கிறோம். அதாவது இஸ்ராயில் என்ற பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மாற்று பெயர். பனி இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயலுடைய மக்கள் என்பதாக பொருள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுக்கு பனி இஸ்ராயில் என்று பெயர். அந்த பனி இஸ்ராயல் என்பவர்கள் தான், அதுல ஒருவர் தான் யகூதா என்பவர். அவரிலிருந்து தோன்றிய அந்த சந்ததிக்கு பெயர் யகூதிகள் என்பதாக சொல்லப்படும். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களிலே அந்த ஆரம்ப நிலை இருந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகுதான் அந்த யூதர்கள் என்ற பெயர், பனி இஸ்ராயல் என்ற பெயர் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டது, சரித்திரங்களில் சொல்லப்பட்டது. வேதம் இறக்கப்பட்ட பிறகுதான், தௌராத் வேதம் இறக்கப்பட்ட பிறகுதான். தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால 575 ஆண்டுகளுக்கு பின்னால். இப்ப யூதர்கள் என்ற பெயர் வந்ததே, அது நிலைப்படுத்தப்பட்டதே, இந்த உலகத்திற்கு தெரிந்ததே 500 வருஷத்துக்கு பின்னால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 500 வருஷத்துக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி யகூதியா இருக்க முடியும்? அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். வமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீல், தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கி வைக்கப்படவில்லை இல்லா மின் பஅதிஹி, அந்த இப்ராஹிமுக்கு பின்னாலே தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் தான் இந்த 2 வேதங்களும் இறக்கி வைக்கப்பட்டன.
575 ஆண்டுகளுக்கு பின்னால் தௌராத்தும், சுமார் 600 ஆண்டுகளுக்கு பின்னால், சுமார் 2200 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்ஜீல் என்ற வேதமும் இறக்கி வைக்கப்பட்டது. அபலா தாக்கிலூன், நீங்க கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நீங்க விளங்கி கொள்ளக்கூடாதா இதை என்று சொன்னா, உங்களுக்கு அக்கல் இல்லையா, இது விளக்கம் இல்லை உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படி தங்களுக்குள்ளே தர்க்கம் செய்து கொண்டு முஸ்லிம்களையும் குழப்பி மக்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூய நோக்கத்தில் இருந்தார்கள், தூய்மையான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா வகையான குணங்களையும் பெற்றவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹலீல், நேசர் என்பதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் வேறு பல ஆயத்துகளின் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எந்த விதமான நடவடிக்கையும் இவர்களிடத்தில் கிடையாது, தௌஹீதும் கிடையாது, எந்த விதமான குணங்களும் நல்ல குணங்களும் கிடையாது. மனிதர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்களாகவே இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் தான் என்பதாக சொல்லுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். இவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிவே கிடையாது, அவர்களை பற்றி உள்ள தெளிவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தர்க்கம் செய்வதில் அர்த்தமே இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றான். அதை வலியுறுத்தி அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், ஹா அன்தும் ஹா உலாய், ஓ மக்களே, மனிதர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், அந்த யூத கிறிஸ்தவர்களை வேதக்காரர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஹாஜஜ்தும், நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள், ஃபீமா லக்கும் பிஹி இல்முன், எதை பற்றி உங்களுக்கு அறிவு இருக்கின்றதோ அதிலே நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளுகின்றீர்கள். அது சரிதான், எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ அதை பற்றி தர்க்கம் செய்து கொள்ளுகின்றீர்கள், விவாதம் செய்து கொள்ளுகின்றீர்கள். அது சரியான நிலைதான், நியாயமான முறைதான். ஃபலிம துஹாஜ்ஜூன ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு அறிவு இல்லையோ, தெளிவு இல்லையோ, ஞானம் இல்லையோ அதை பற்றி நீங்கள் ஏன் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள்? எதை பற்றி உங்களுக்கு அறிவு இருக்கின்றதோ அதை பற்றி தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள். அதாவது யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தௌராத்தை பற்றியும் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஏன்னா அவங்களுடைய நபி, ஆரம்ப நபி, அவர்களை பற்றி தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தை பற்றி தெரியும். தெரிஞ்சதை பற்றி நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள். அதை பத்தி நான் ஒன்னும் சொல்லல உங்கள்ட்ட. தெரியாத விஷயத்துக்கு ஏன் தர்க்கம் செய்யறீங்க? பலிம துஹாஜ்ஜூன ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்ம், எது விஷயத்தில் உங்களுக்கு அறிவு இல்லையோ, ஞானம் இல்லையோ அது பற்றி ஏன் தர்க்கம் செய்து கொள்ளுகின்றீர்கள்? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாத விஷயத்தில் நீங்க ஏன் தர்க்கம் செய்து கொள்ளுகிறீர்கள்? வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தஆலா நன்கு அறிகின்றான், எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்கின்றான். வஅன்தும் லா தஅலமுன், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அறிய முடியாதது. ஆகவே அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டு சொல்லுவது என்பது முறையல்ல, அது மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த ஆயத்திலே அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றான் அல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல தர்க்கம் செய்யுங்க, அது நியாயம்தான். தெரியாத விஷயத்தை பத்தி எடுத்து குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதை நீங்க கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதை கேளுங்கள், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அதிலே தர்க்கம் செய்து கொண்டு இருப்பது முறையல்ல என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு பதிலாக சொல்லி காட்டுகின்றார். இவர்கள் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி மக்களுக்கு மத்தியிலே கியாமத் நாள் வரைக்கும் இந்த யூதர்கள் இப்படிப்பட்ட மோசடிக்காரர்கள், தங்களுக்கு தெரியாத விஷயத்தையே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகின்றான். அது அந்த காலத்துல மட்டுமல்ல, இப்போ உள்ள யூதர்களும் சரி, இப்போ உள்ள யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதுல. யூதர்கள் தந்திரமாக வேலைகளை செய்வதிலே, சூழ்ச்சி செய்வதிலே மிக கெட்டிக்காரர்கள். முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவங்கள்ட்ட அந்த சூழ்ச்சி. அது இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதிலே முதல் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் தான். நம்ம இங்க நம்ம நாட்டுல சொல்லிக்கிறோம் RSS அது இது அப்படின்னு சொல்றோமே, இவங்க எல்லாம் 2வது பட்சம் தான். அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினவங்க.
அந்த மாதிரி சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயத்தில இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரடியாக மோத முடியாது. நேரடியாக மோதனா ஜனங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எதிர்ப்பு வரும். அதனால் தந்திரமாக சில குறுக்கு வழிகளை கையாளுவதற்கு அந்த யூதர்கள் தான் பிரசித்தி பெற்றவர்கள். அது நம்ம நிறைய பார்க்கிறோம், எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் குர்ஆன்ல விதமான சூழ்ச்சிகள் செஞ்சு பார்த்தாங்க, குர்ஆனை மாத்துறதுக்காக வேண்டி முடியல. ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்ற இந்த 1400 வருஷத்துல குர்ஆனுடைய எழுத்துக்களை மாற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகிவிட்டன அவர்களுக்கு. ஆக அந்த சூழ்ச்சி அல்லாஹ் தஆலா முன்னால சொன்ன ஓ மக்கரு மக்கர் அல்லாஹ், அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கின்றான். அவர்கள் தீமையை சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ் நல்லதை சூழ்ச்சி செய்கின்றான். நல்லதை உண்டு பண்ணுவதற்காக சூழ்ச்சி செய்கின்றான் என்ற விஷயம் முன்னால் சொல்லப்பட்டது. ஆக அவர்கள் தங்களுக்கு அறிவில்லாத, சம்பந்தம் இல்லாத, தெளிவில்லாத, ஞானம் இல்லாத விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்டு இப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டாக்குவார்கள் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இதனிருந்து நமக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நமக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சு அதுல தர்க்கம் செய்யலாம். ஒண்ணுமே தெரியாம தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை எதுவுமே தெரியாது. அல்ஹம்து அப்படின்னு சொன்னா அர்த்தம் தெரியாது, அலிஃப் பேன்னு சொன்னா அர்த்தம் தெரியாது. ஆனா குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குது, குர்ஆன்ல தொப்பி போடக்கூடாதுன்னு தான் இருக்குது, விரல ஆட்டணும்னு தான் இருக்குது ஹதீஸ்ல. ஹதீஸை பத்தி சொல்றான் நம்மள்ட்ட வந்து, ஏதாச்சும் ஏன்பா இப்படி விரல ஆட்டுற அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குது. ஹதீஸ்ல அப்படி இல்ல பணம் அப்படிலாம் கிடையாது, ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கு. சரி ஹதீஸை காட்டு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார், அவர் எழுதியிருக்காரு, அப்ப அவரை இமாமாக ஆக்கி கொள்றான். இவனுக்கு தெரியாத விஷயத்துல ஈடுபட்டு குழப்பத்தை உண்டாக்குறான். மனிதன் தெரிந்த விஷயத்துல தான் ஈடுபடணும், தெரியாது. மார்க்கத்தை தெரியணும் அப்படின்னு சொன்னா ஷரியத்துடைய சட்டங்கள், மார்க்கத்துடைய சட்டங்கள், குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் தெரியணும்னு சொன்னா முதல்ல அரபி ஞானம் வேணும். அரபி இல்லாத தெரியவே முடியாது. அரபி படிச்சாதான் தெரிய முடியுமா? அரபி படிச்சாதான் ஆலிம் ஷாவா, இல்லைன்னா ஆலிம் ஷா இல்லையா என்று தர்க்கம் செய்கின்றார்கள். அவர்களுக்கும் பதிலாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத், அரபி படிச்சாதான் தெரிய முடியும், அரபி படிக்காம தெரியவே முடியாது நிச்சயமாக. யாராவது அரபி படிக்காத ஆளு எனக்கு குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மொழிகள்ல, ஆங்கிலத்திலேயோ அல்லது உலகத்தினுடைய வேறு எந்த மொழியில படிச்சுட்டாலும் சரி, அரபி படித்தவர்கள் அதற்கு என்ன விளக்கம் சொல்லுகின்றார்களோ அந்த விளக்கத்தை நிச்சயம் அவர் சொல்லவே முடியாது, எவ்வளவுதான் அவர் படிச்சிருந்தாலும் சரி. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லஹு லஹுரும் வ பத்னுன், இந்த குர்ஆனுக்கு வெளித்தோற்றமான அர்த்தமும் இருக்கின்றது, அந்தரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது. ஆக தெரிஞ்சதுல ஈடுபடணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கலீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களிலே 4 வகையினர் இருக்கின்றார்கள். எதிரி ரஜுலுன் எதிரி அன்னஹு எதிரி, தனக்கு தெரியும் என்பதை தெரிந்திருப்பார் அவர், அப்படி ஒரு மனிதர். சில பேர் ஞானம் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், தெரியும் என்பதை அவர் தெரிந்திருப்பார். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது, ஓரளவு நல்லா தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறது இல்ல, தனக்கு விஷயங்கள் தெரியும் என்பதை விளங்கி இருப்பார் அவர். அப்படி விளங்கியதன் காரணமாக அடுத்தவருக்கு அதனை சொல்லி காட்டுவார் அப்படிங்கிற கருத்து. எதிரி அன்னஹு எதிரி, தெரியும் என்பதை தெரிந்திருப்பார், எனக்கு தெரியும், விஷயங்கள்லாம் தெரியும், இதை பற்றி எல்லா விஷயம் தெரியும் என்று விளங்கி இருப்பார். ஃபத்தபிஊஹு, இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருக்கு விஷயங்கள் ஞானங்கள் தெரியும், அதனால அவரை பின்பற்றி செல்லுங்கள், அவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மனிதர் லா எதிரி அன்னஹு ரஜுலுன் லா எதிரி அன்னஹு எதிரி, அவருக்கு தெரியும் என்பதை தெரிந்திருக்க மாட்டார், அவருக்கு விஷய ஞானம் தெரியும், ஆனா தன்னம்பிக்கை இல்லை அவரிடத்துல, அவருக்கு தெரியுங்கிறது அவருக்கே தெரியாது. அப்படி ஆளு தெரியுங்கிறது அவருக்கே தெரியாது. சில பேர் அப்படியே இருக்கிறாங்க, நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம ரொம்ப நெருங்கி போய் பேசி பழகணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு, இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்கு, சொல்லாமலே இருக்காரு, பேசாமலே இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி பல மனிதர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள், உங்களை ஏதோ விஷயத்தை, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை விழிக்க செய்யுங்கள், அவர் தூங்கி கொண்டு இருக்கின்றார், அவரை விழிக்க செய்யுங்கள், விழிப்படைய செய்யுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். தெரியும் அவருக்கு, ஆனா தனக்கு தெரியுங்கிறதே தெரியாம இருக்காரு. அவர் தெரியுங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? அது லா எதிரி அன்னஹு எதிரி, அவருக்கு தெரியாது என்பதையே, அவருக்கு எதுவுமே தெரியாது உண்மையிலேயே, ஆனா தெரியும் என்பதாக நினைத்துக் கொண்டு இருப்பார். அவர் தெரியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார். இவருக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள், அர்ஷிதூஹு, அவருக்கு நேரான வழியை காட்டுங்கள். ஏனென்று சொன்னால் தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். தெரியாத விஷயங்களை தெரியும் என்று நினைப்பதின் காரணமாக எல்லாம் போட்டு உழப்போம். அப்படிப்பட்ட ஆள் தான் இப்ப இருக்கிறது. தெரியாத விஷயங்களை தெரியும் நினைச்சுக்கிறது, நினைச்சுக்கிட்டு சொல்றது பாட்டுக்கு.
இந்த ஆளுக்கு நேர் வழிகாட்டுங்கள். இன்னொரு ஆள் இருக்காரு, லாயதிரி அன்னஹு லாயதிரி, அவனுக்கு தெரியாது என்பதே அவனுக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதும் தெரியாது அவனுக்கு. அந்த ஆளை விட்டுருங்க, அந்த ஆளுக்கு பக்கமே போகாதீங்க என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆக மனிதன் தனக்கு தெரிந்ததிலே தர்க்கம் செய்ய வேண்டும், தெரிந்த விஷயத்தை பற்றி மக்களிடத்தில் சொல்லி காட்ட வேண்டும். யாராவது அதுக்கு தவறான விளக்கங்கள் சொன்னால் அது பற்றி தர்க்கம் செய்வதற்குரிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். அறிவு இல்லாமல் தர்க்கம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அந்த யூதர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். பிறகு இந்த முதல் ஆயத்தை வலியுறுத்தக்கூடிய கருத்துல இரண்டாவது ஆயத்து, அதற்கு அடுத்து அதை வலியுறுத்தக்கூடிய கருத்துல மூன்றாவது ஆயத்து, மாக்கான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியாகவும் இல்லை, நஸ்ரானியாகவும் இல்லை, இருக்கவில்லை. அவர் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. யூத மதம் கிறிஸ்தவ மதம் வருவதற்கு முன்னதாக உள்ளவர்கள் அவரு யூதராகவோ கிறிஸ்தவராக அவர் இருந்ததில்லை. வலாக்கின் கான ஹனீஃப். எப்படி இருந்தாரு? வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் ஹனீஃபாக இருந்தார். ஹனீஃப் என்று சொன்னால் தவறான மார்க்கங்கள் அனைத்தை விட்டும் நீங்கி நேரான மார்க்கத்தின் பக்கம் சாய்ந்தவராக அவர் இருந்தார். நேரான மார்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடியவராக அவர் இருந்தார். நேரான வழியின்பால் செல்லக்கூடியவராக அவர் இருந்தார். அது ஹனீஃப் என்பதற்கு பொருள். அவர் ஹனீஃபாக இருந்தார், நேரான பாதையின்பால் செல்லக்கூடியவராக இருந்தார். முஸ்லிமன், வழிபட்டவராக, அல்லாஹுக்கு வழிபட்டவராக, கட்டுப்பட்டவராக. முஸ்லிம் என்று சொன்னால் பொதுவாக கட்டுப்படுதல், இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுதல், வழிபடுதல் என்ற பொருள் எல்லாம் உண்டு. சரணடைதல் என்ற கருத்தும் உண்டு. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் நேர்வழியின் பக்கம் சாய்ந்தவராகவும் அல்லாஹுக்கு வழிபட்டவராகவும் அவர் இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிகீன்களில் நின்றும் உள்ளவராக இருக்கவில்லை, இணை வைக்கக்கூடியவர்களில் நின்றும் உள்ளவராக இருக்கவில்லை அவர். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூத மார்க்கத்தை சேர்ந்தவரும் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவரும் அல்லர் என்பதாக இங்கே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான், உறுதிப்படுத்துகின்றான். யூதர்களே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுடைய முன்னோர் என்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்களோ, எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழி உங்களிடத்துல கிடையாது, அந்த வழியில அறவே கிடையாது நீங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றதுக்கே தகுதி கிடையாது உங்களுக்கு என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். நம்மெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் உள்ளவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் சொன்னா முன்னால் நிறைய சொல்லி இருக்கிறேன். அதை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி செல்லுவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இருக்கின்றான். ஏன்னா இந்த மார்க்கத்தில், இந்த உம்மத் முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மார்க்கத்தில இந்த உம்மத்தினருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில என்ன கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தானோ அதிலே பெரும்பாலான கட்டளைகள், சட்டதிட்டங்கள் இந்த மார்க்கத்திலே இந்த உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால நம்முடைய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மில்லத் என்பதாக சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டிருந்த கொள்கைகளே பெரும்பாலான கொள்கைகள், செய்து கொண்டிருந்த விஷயங்களிலே பெரும்பாலான விஷயங்கள் இந்த உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக, அவர் ஹனீஃபாக இருந்தார் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஹத்னா செய்வது, சுன்னத் செய்வது, நிக்காஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தலாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்திலே என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே உள்ளவைதான் முதலாவதாக. அதே போன்று அல்லாஹ் தஆலாவை ஏகன் என்பதாக, ஒருவன் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே அகாயித், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுவும், அதே போன்று ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, பிறகு ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலே, குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில், இவை அனைத்தும் இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டவைதான், கொடுக்கப்பட்டவைதான். அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றார். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது கட்டளை நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவது என்ற அந்த செயல்பாடுகள் மட்டுமல்ல, குணங்களிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றார்.
ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நபிமார்களிலே ஹலீலுல்லா, தன்னுடைய அல்லாஹுடைய ஹலீல் நேசர் என்பதாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரே நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதைவிட விசேஷமாக சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹபீப் என்பதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்ற விளக்கங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நாம் இங்க யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லி காட்டும் பொழுது, விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலே நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உணர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹனீஃபாக இருந்தார், முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா இரண்டு வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய விஷயங்களை விளக்குகின்றார். இங்கே இந்த ஆயத்திலே தவறான கொள்கைகள், தவறான மார்க்கங்கள் அனைத்தை விட்டும் நீங்கி, தவறான பாதைகள் அனைத்தை விட்டும் நீங்கி அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் சொல்லி காட்டிய நேர்மையான வழியிலே, நேர்மையான பாதையிலே, நேர்மையான விஷயத்தில் இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவது என்பதாக பொருளாகும். இப்ப நமக்கு தவறான பாதைகள் என்று சொல்லும் பொழுது முன்னால பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதையை, அவருடைய மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதை நமக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை எந்த மனிதனும் விளங்கிக் கொள்ள முடியாது. எங்களுக்கு குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் தேவையில்லை என்று சொன்னால் அது மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது. அறவே சஹாபாக்கள் இல்லாமல் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது. நான் முன்னாலும் சொல்லி இருக்கிறேன், சஹாபாக்கள் இல்லாமல் குர்ஆனே கிடையாது. முதல்ல குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான், சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பிலே இறக்கி வச்சான், ஏட்ல இறக்கி வைக்க கிடையாது. தௌராத் மாதிரி, இன்ஜீல் மாதிரி ஒரே நேரத்துல ஒரு பலகையில இறக்கி வைக்க கிடையாது. தௌராத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பலகையில் இறக்கி வைத்தான், அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ஜீல் என்ற வேதத்தை ஒரே நேரத்தில் இறக்கி வைத்தான். அதே மாதிரி ஜபூரை ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி தந்தான், அருளினான். ஆனால் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா 23 ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான். ஏட்டின் மூலமாக அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பிலே இறக்கி வைத்தான். குர்ஆன் இறங்கியது முதல்ல எங்க? கல்பில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்பில் இறங்கியது. அந்த கல்பு தான் குர்ஆனாக இருந்தது. கல்பு தான் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது என்பதாக ஆயிஷா நாயகிட்ட கேட்கும் பொழுது, அந்த குணம் குர்ஆனாகவே இருந்தது. கான குலுகுல் குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்பதாக, குர்ஆன் உள்ள பதிக்கப்பட்டதாக இருந்தது அவர்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. குர்ஆனுடைய ஞானங்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்தது. அது பெரிய விஷயம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தங்களுடைய முபாரக்கான நாவின் மூலமாக மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டப்பட்ட அந்த ஞானத்தை, குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்களை சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளங்களிலே பலரும் பதிய வைத்துக் கொண்டார்கள். யாரும் எழுத கிடையாது, எல்லாம் உள்ளத்துல பதிய வச்சுக்கிட்டாங்க. கடைசி நேரத்திலே 114 சூறாக்களிலே 6666 ஆயத்துகளிலே ஒன்று சேர எல்லா ஆயத்துகளையும் ஒட்டுமொத்தமாக மனனம் செய்தவர், கல்விலே பதிய வைத்துக் கொண்டவர்கள் ஒரு சிலர் தான் இருந்தார்கள். ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதிகமான சஹாபாக்கள் குர்ஆன் முழுவதையும் பாடமாக்கியவர்களாக இல்லை. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு போர் நடந்தது. அவருடைய ஆட்சியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யமாமா என்ற இடத்திலே, அதிலே குர்ஆனை பாடமிட்ட சுமார் 700 சஹாபாக்கள் இறந்து விட்டார்கள். அதிகமாக பாடமிட்டிருந்த சஹாபாக்கள் பலர் இறந்துட்டாங்க. 700 சஹாபாக்கள் இறந்து விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இது பெரிய கவலையாக ஆகிவிட்டது. குர்ஆனை பாடமிட்டவர்கள் இப்படி போருக்கு போய் மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறது என்ற கவலை. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான்னா அல்லாஹ் தஆலா இப்படி சில உள்ளங்களிலே அந்த கவலையை போடுவான், அதான் பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். தீனை இந்த உலகத்திலே உயிர் பெற செய்வதற்காக சில மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா பக்குவப்படுத்துகின்றான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை போட்டு அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் வந்தார்கள், கலீஃபாவிடத்துல. இந்த மாதிரி இந்த போர்ல எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களே, இப்படி போருக்கு போகும்போதெல்லாம் சஹாபாக்கள் இறந்துகிட்டே இருந்தா குர்ஆன் என்ன ஆகிறது? அதனால இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்துல குர்ஆனை ஒன்று சேர்த்து அதை ஒரு தொகுப்பாக
எழுதி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதாக சொன்னார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எழுதப்பட்டு இருந்தது. ஹதீஸ்களில் வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை இறங்கிய நேரத்தில் எழுதக்கூடிய காத்திபுல் வஹியை எழுதக்கூடிய சில சஹாபாக்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வஹியை எழுதக்கூடியவர்களா இருந்தார்கள். அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆயத்தை எழுதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த ஆயத்தை இப்பொழுது இறங்கியது, இதை எழுதி கொள்ளுங்கள். இறங்கிய வரிசை முறை வேறு, அதுவும் நமக்கு ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தும் இறங்க இறங்க இந்த ஆயத்தை இந்த சூறாவிலே இன்ன இடத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி எழுதப்பட்டது. எழுதப்பட்டு வைக்கப்பட்ட அந்த பிரதிகள் ஒன்று சேர ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் இருக்கவில்லை, ஒரே சஹாபி இடத்திலும் இருக்கவில்லை, பலரிடத்திலும் பலவிதமாக அது இருந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் இறங்கி முடிக்கப்பட்ட பின்னால் தங்களுடைய மரண நேரத்தில் சரி நீங்க எழுதலாம் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி வைக்கவும் இல்லை. அதே நிலையில இறந்து விட்டார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இப்படி போயிட்டாங்க, சஹாபாக்கள் பலரும் இறந்துட்டாங்க. இப்ப குர்ஆன் பலரிடத்திலும் பலவிதமாக எழுதப்பட்டது, பலரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. சிலர் தோல்ல எழுதி வச்சிருந்தாங்க, சிலர் இந்த எலும்புகளிலே எழுதி வைத்திருந்தார்கள், பட்டையாக இருக்கக்கூடிய எலும்புகளிலே அதனை எழுதி வைத்திருந்தார்கள். சிலர் வேறு விதமாக வேறு பொருள்களிலே எழுதி வைத்திருந்தார்கள். எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க வேண்டும், குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்தில் ஒரு தொகுப்பாக ஆக்க வேண்டும் என்று சொல்ல நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மறுத்துட்டாங்க. அதை எப்படி நான் செய்ய முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க ஹயாத்தா இருக்கும் போதே செய்யல. அப்படி செய்யணும்னு ஒரு ஆர்டர் உத்தரவு இருந்திருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே செஞ்சிருப்பாங்களே. அப்படி செய்யாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்வது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத பல விஷயங்கள் அது இப்ப செய்யும் போது அது பித்அத் அப்படின்னு சொல்லப்படும். பித்அத்னா புதிதாக உண்டாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு, புதிதாக உண்டாக்கப்பட்ட விஷயம். இந்த பித்அத் அதாவது இப்ப சொல்லக்கூடிய அந்த புதிய கொள்கை உடையவர்கள் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பித்அத், அதெல்லாம் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ எதை சொன்னாங்களோ அதைத்தான் செய்யணும், அப்ப குர்ஆனை மட்டும் ஏன் தொகுத்து வச்சிருக்கிறாங்க? அதுவும் பித்அத் தான். அதே மாதிரி ஒரு எண்ணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுத்ததை கண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல கண்டிப்பா அதை தொகுத்து தான் ஆகணும், ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி தான் ஆகணும், உண்டாக்கித்தான் ஆகணும். இல்லன்னு சொன்னா இப்படி சஹாபாக்கள்லாம் போருக்கு போய் ஷஹீத் ஆகிட்டே இருந்தாங்கன்னா குர்ஆன் இல்லாம போயிடும், குர்ஆனுடைய முழுமையான தோற்றத்தை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்ப அந்த வார்த்தையை என்னிடத்தில் சொல்லியதின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்தை போட்டு விட்டான். சரிதான், அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கிற எண்ணம். குர்ஆனை தொகுக்கலாம், சரி. அப்படி என்ன ஏற்பட்ட பின்னால அது யார் அதை செய்யறது? நான் நாட்டை இப்ப கலீஃபாவாக இருந்துகிட்டு இருக்கிறேன், இந்த நாட்டுடைய பிரச்சனையை பார்க்கணும், இஸ்லாத்துடைய பிரச்சனைகளை பார்க்கணும். யார் அதை செய்யறது, யார் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், வஹியை எழுதிய மனிதர்களிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்ப இருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு அனுப்பி நீங்க சொல்லுங்க, உத்தரவு போடுங்க, அவர் செய்வார். உடனே கூப்பிட்டு அனுப்பப்பட்டது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமரும் அபூபக்கரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னிடத்துல இந்த விஷயத்தை சொன்னாங்க, இப்படி குர்ஆனை நீங்க தொகுப்பு, நீங்க தான் காத்திபுல் வஹியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு நானும் அதே மாதிரி சொன்னேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி ஸைத் இப்னு சாபித் அந்த ரெண்டு பேர்த்தையும் மறுத்து சொல்றாரு. ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்தை மாற்றிட்டான், ஆமா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த பித்அத் அப்படின்னு சொன்ன பாருங்க, இது பித்அத் அல்ல. அதனாலதான் பித்அத்ல ரெண்டு வகை இருக்குது, பித்அத் ஹஸனா, பித்அத் சய்யா. அது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி அல்ல, ரெண்டு அப்படி இருக்குது. உலமாக்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்திற்கு முன்னாலேயே, இமாம்களுடைய காலத்திலே அதற்கு முன்னாலேயே பித்அத் என்பதிலே இப்படி ஒரு பித்அத், அதாவது மார்க்கத்துக்காக வேண்டி உள்ள நூதனமான புதிதான விஷயங்கள் அதை செய்வது ஆகும். அதனால பித்அத்துன் ஃபித்தீன், பித்அத்துன் லித்தீன் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. பித்அத் ஹஸனா, பித்அத் சய்யா அப்படின்னு அதோ ஒரு வகையா சொல்லுவாங்க. அதை இப்படி இருக்கு, பித்அத்துன் ஃபித்தீன்,
மார்க்கத்திலே நூதனமான காரியத்தை ஏற்படுத்துவது அது கூடாது. மார்க்கத்திலே நூதனமான எது பிதாத்துன் லித்தீன், தீனுக்காக வேண்டி பிதாத்தை ஏற்படுத்துவது, தீனை உயரச் செய்வதற்காக வேண்டி, தீனை வளர்ப்பதற்காக வேண்டி, தீனுடைய காரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி, அது மார்க்கத்திலே ஜாயிஸ், அதுவும் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றோம். இதை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை தொகுப்பதற்கு ஒப்புக்கொண்டதோ, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொண்டதெல்லாம் பிதாத்துன் லித்தீன், தீனுக்காக வேண்டி அந்த புதிதான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு பெரிய பாரமான விஷயத்தை சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எவ்வளவு பாரமான விஷயம் கேட்டா, இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட எனக்கு லேசா இருக்கும். அதை விட ஒரு பெரிய காரியம் குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னது. சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அவருக்கு அந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடியது. அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு குர்ஆனை எழுதினார், வரிசை கிரமமாக எழுதி கொண்டே வந்தார். பிறகு ஒரு ஆயத்து இதற்கு இடையில ஒரு ஆயத்து இருக்குது விட்டு போச்சு என்று சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆயத்து எந்த சஹாபி இடத்தில் இருக்கின்றது அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த ஆயத்தை பற்றி நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி யாரிடத்தில் அந்த ஆயத்து இருக்கிறதோ அந்த ஆயத்தை எல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சு கொண்டே அதை எழுதி கொண்டே இருந்தார். கடைசியாக அவர் சொல்லுகின்றார், கடைசியாக ஒரு சில ஆயத்துகள் எனக்கு கிடைக்கவே இல்லை. அத பல மாதங்களாக நான் தேடி அலைந்து கடைசியாக ஒரே ஒரு சஹாபி இடத்துல தான் அது அவருக்கு தான் பாடம் இருந்துச்சு அந்த ஆயத்து. கடைசியாக அந்த ஆயத்தை எழுதி கொண்டு வந்து அந்த பிரதியை நான் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிரதி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ஆண்டுகள் 5 மாதங்கள் ஆட்சி செய்தார்கள், ஹலீஃபாவாக இருந்தாங்க. அவ்வளவுதான், ஓத்தாயிட்டாங்க. அந்த 2.5 வருஷம் சுமார் 2.5 வருஷம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, கலீஃபாவாக இருந்தாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால இந்த நாட்டு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு தீன் சம்பந்தமாக, நாட்டு சம்பந்தமாக, போர் சம்பந்தமாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியிலே 10 ஆண்டு ஆட்சி காலத்திலே சுமார் 10,000 சதுர மைல்கள் வரைக்கும் இஸ்லாத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அல்லாத நாடுகள், இஸ்லாத்திலே இல்லாத நாடுகள், குஃபுரிலே இருந்த நாடுகள், 10,000 சதுர மைல்கள் உள்ள பிரதேசங்கள் 10 ஆண்டுகளிலே அவருடைய ஆட்சியிலே இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றது. எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கணும். அது மனிதனுடைய கற்பனையால் சிந்தனையால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு தியாகங்கள் செஞ்சிருக்கணும். அந்த தியாகத்திற்கு பின்னால் தான் அந்த இஸ்லாம் அவ்வளவு வலுப்பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய நிலை செய்ய வேண்டிய, ஹித்மத் செய்ய வேண்டிய காரணத்தால் அவர்களுக்கு இந்த குர்ஆனை பற்றி உள்ள பிரச்சனைகளை ஈடுபடுறதுக்கு நேரமே கிடையாது. அதனால அந்த தொகுப்பு ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களிலே ஒருவர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளார். அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த பிரதி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே குர்ஆனை பல இடங்களிலே இஸ்லாம் பரவி அங்கங்கே எல்லாரும் தொழ வைக்கக்கூடிய நேரத்துல இமாமா இருக்கக்கூடியவர் தொழுக வைப்பாரு. ஈரான் நாட்டுல இருக்கக்கூடியவர் ஒரு மாதிரி, ஈராக்ல இருக்கக்கூடியவர் ஒரு மாதிரி, அந்த இதுல இருக்கக்கூடியவர் ஒரு மாதிரி, இப்படி அந்த அரபு நாடுகளிலேயே பல நாடுகளிலே இருக்கக்கூடியவர் அந்த ஆயத்துக்களை பலவிதமாக ஓதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னு கேட்டா இந்த ஜேர் ஜபர் இருக்குது பாருங்க, இந்த ஹரக்கத்துகள், அதை உயிர்குறிகள், அதெல்லாம் அப்ப எப்பவுமே கிடையாது, அரபியில அது கிடையாது, அது இல்லாமல் தான் இருக்கும். இப்ப நம்ம நாட்டுல நம்ம அரபி தெரியாததின் காரணமாக இப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஜேர் ஜபர் என்ற அடையாளங்கள் போட்டுக் கொள்ளப்பட்டது. அது பின்னால வந்தது. ஆரம்பத்துல இந்த ஜேர் ஜபர் எல்லாம் கிடையாது. ஜேர் ஜபர் இல்லாத இருக்கிற நேரத்துல அதுவும் கூட சில அந்த எழுத்துக்களில புள்ளியும் கூட இருக்காது. எழுத்தினுடைய வடிவத்தை வைத்து அது ஒரு புள்ளி உள்ளதா, 2 புள்ளி உள்ளதா, ஒரு நொக்தா உள்ளதா, 2 நொக்தா உள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப காஃபு ஃபே என்று இருக்குது பாருங்க, காஃப் தொண்டையில சொல்லக்கூடிய 2 எழுத்து உள்ள, மேல 2 எழுத்து உள்ள காஃப். அதே மாதிரி ஃபே இருக்குது. இந்த ஃபேக்கு காஃபுக்கெல்லாம் புள்ளியே கிடையாது. ஆரம்ப காலத்துல புள்ளியே இல்லை. பிறகு ஃபே என்றும் காஃப் என்றும் எப்படி வழங்கிக் கொள்வது? அந்த எழுத்தினுடைய வடிவத்தை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காஃப் ஒரு சுழி போட்டு அதை கொஞ்சம் அப்படி ரவுண்டா நூனுடைய அமைப்புல அதை போட்டுட்டா அதை காஃப்னு படிக்கணும். அந்த சுழிய போட்டு கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டு வேயுடைய வாட்டத்துல கொஞ்சம் இழுத்து விட்டு அதை ஃபேன் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழக்க வழக்கம் அரபு காலத்துல அரபு நாட்டுல அரபியர்களுக்கு மத்தியில அது இருந்தது. அதனால புள்ளியே கிடையாது. அதனாலதான் யாமலூன் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த யாமலூன் என்றும் படிக்கலாம், தாமலூன் என்றும் படிக்கலாம். எஃபாலூன் அப்படின்ட்டா எஃபாலூன்னு படிப்பாங்க, தொஃபாலூன்னு படிப்பாங்க.
ஏன்னா யாமலு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யாமலுன்னு படிக்கலாம், தாமலுன்னு படிக்கலாம், நாமலுன்னு படிக்கலாம். ஒருத்தர் யாமலுன்னு படிச்சாரு ஓதுனாரு, ஒருத்தர் தாமலுன்னு படிச்சாரு, ஒருத்தர் நாமலுன்னு படிச்சார். இப்படி தோல் வைக்கும் போது இப்படி எல்லாம் ஓதிட்டு இருந்தாங்க. இதனால ரிப்போர்ட் பூரா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்துச்சு. என்ன அங்க போனேன், அவருக்கு பின்னால தொழுகும் போது அவர் யாமலுன்னு ஓதுறாரு, இவர் தாமலுன்னு ஓதுறாரு, எது சரி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள் வரக்கூடிய நேரத்துல அப்படியா இது பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹஸ்ஸான் ஆகிய அவங்களுக்கு அந்த பிரதியை வாங்கிட்டு வர சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கி வர சொல்லி அதை காத்திகளை வச்சு அதை அப்படியே பிரதி எடுங்கள், அது எப்படி இருக்கு அதே மாதிரி பிரதி எடுங்கள். முதல்ல 4 பிரதிகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எந்தெந்த ஊர்ல கவர்னர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஊர்களுக்கு 4 அல்லது 10 எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க அந்த கவர்னர்களுக்கு நியமிக்கப்பட்ட அளவுக்கு பிரதிகள் எடுக்குமாறு சொன்னார்கள். அந்த பிரதிகள் எடுக்கப்பட்டது. அத அந்தந்த கவர்னர்களுக்கு அனுப்பி இதுல எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் ஓதணும்னு உங்க பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் அனுப்புனாங்க. அப்ப எல்லாம் ஒரே மாதிரி தானே ஓதுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி ஓதக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிவிட்டது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல. அதனாலதான் அவங்களுக்கு பேரு ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு சொல்றாரு. அசல்ல குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கட்டளைப்படி அவர்கள் செய்தார்கள். நம்ம எதுக்கு சொல்லிட்டு வர்றோம்? குர்ஆனை ஒன்று சேர்த்தது யாரு? குர்ஆன் அந்த சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த முயற்சியை செய்யாவிட்டால் குர்ஆனே கிடைச்சிருக்காது. இப்ப சஹாபி இல்லாம எப்படி குர்ஆன் வந்துச்சு? அல்லாஹ் போதும் ரசூல் போதும் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் தான் அசலு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தவிர வேற சட்டமே கிடையாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே கிடையாது, அது உறுதி. ஆனா அந்த சட்டத்தை பிரயோகிக்கிறது எப்படி? அல்லாஹ் நேரடி சொல்லுவான்? சொல்ல முடியாது, ரசூலின் மூலமாகத்தான் சொல்லணும். ஆனா ரசூலின் மூலமாக ரசூலே ஒத்துக்கொள்ளையா? எப்படி சொல்லுவான்? ரசூலை ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. ரசூலுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான், ரசூலுடைய கல்வில இறக்கி வச்சான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் பிறந்த உடனே குர்ஆனை இறக்கி வைக்கல, அல்லது 10 வயசுல குர்ஆனை இறக்கி வைக்கல, 20 வயசுல குர்ஆனை இறக்கி வைக்கல, அவர் வாலிபராக இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கல. 40 வருஷம் அந்த மக்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சித்தியத்துடைய அந்த தன்மையை நிரூபித்தார்கள், தங்களுடைய அமீனியத்துடைய தன்மையை நிரூபித்தார்கள். தாங்கள் நம்பிக்கையானவர், உண்மையாளர், இவர் பொய்யே சொல்ல மாட்டார், இவருடைய தலையே போனாலும் பொய் சொல்ல மாட்டார், இவருடைய தலையே போனாலும் நம்பிக்கை இழக்க மாட்டார், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு நடக்க மாட்டார், எந்த விதமான துரோகமும் செய்ய மாட்டார், எந்த நேரத்திலும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார், எந்த விதமான நம்பிக்கை கேடும் அவரிடத்தில் இருக்காது, எந்த விதமான வீண் விளையாட்டும் இருக்காது, விளையாட்டுக்கு கூட அவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு 40 வருஷமா மக்கள் அவரை நம்பினார்கள். 40 வருஷமா அது உறுதிப்படுத்தப்பட்டது, மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படி 40 ஆண்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால தன்னுடைய வேதத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, இவர் சொல்றது இப்பவும் உண்மைதான் அப்படின்னு விளங்கு அப்படின்னு. 40 வருஷத்துக்கு முன்னால கொடுத்திருந்தா கூட சொல்லி போடுவான், இவர் 10 வருஷம் தான் ஆச்சு, சின்ன பிள்ளை, இவரு வாலிபரா இருக்காரு, வாலிப வயதுடைய கோளாறுல இவர் என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். இப்ப 40 வருஷத்துக்கு பின்னால ரொம்ப பேர் ஒப்புக்கொள்ளலையே. அல்லாஹ் தஆலா எவ்வளவு விஷயங்களை சொல்லி காட்டுறானே குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய விஷயத்துல அந்த மக்கள் சொன்னதை பற்றி சொல்லி காட்டுறானே. உங்களுக்கு குர்ஆன் நீங்க உண்மையான நபி அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய பணக்காரரா இருக்கணும், ரொம்ப ஏழையா இருக்கு, உங்களை போய் நபின்னு சொல்றா எப்படி நாங்க ஒத்துக்கிறது? உங்களுக்கு நீங்க உண்மையான நபி என்று இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும், அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கணும், அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஆறுகள் ஓடணும், அதுலயே தண்ணீர் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயறதுக்காக வேண்டி உள்ள அந்த தண்ணீர் வசதி தோட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். அப்படி ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களை நபின்னு நம்பலாம். நபின்னு நம்புறதுக்கு தோட்டம் வேணும்னு கேட்டான். அந்த தோட்டம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு கற்பனை. சரி அப்படித்தான், அதான் முடியல, அதெல்லாம் நான் செய்ய முடியாது, எனக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டாங்க. அப்ப எப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க நபின்னு சொல்றதா இருந்தா ஒரு மலக்கு உலகத்துக்கு உங்களை பார்த்து இவர் நபிதான், நீங்க முன்னால போகணும், அந்த மலக்கானவர் பின்னால வரணும், இவர் நபிதான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான், இவரை மக்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் பின்னாலேயே வரணும். அப்படி ஒண்ணு செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு. அதுவும் முடியாது. மலக்கு வந்தாருன்னா மனுஷராத்தான் வருவார், மலக்காவே இருக்க மாட்டார். உலகத்துக்கு தோற்றத்தை மக்களுக்கு காட்டக்கூடிய அமைப்புல ஒரு மலக்கு வர்றாருன்னா ஒரு மனுஷனாத்தான் வரணும், மலக்குடைய ரூபத்திலே வர முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே வேற ஒரு இடத்துல சொல்லிக்காரு. சரி அதுவும் முடியாதா? சரி இப்படி நீங்க நபி அப்படின்னு நம்புறதா இருந்தா வானத்திலிருந்து ஒரு ஏணி வரணும்,
எப்படி சொல்றாங்க ஒரு ஏணி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு ஏணி வரணும், பெரிய ஏணி. அந்த ஏணியில நீங்க ஏறி மேல போகணும் வானத்துக்கு. போய் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீங்க ஏணியில ஏறி மேல போகணும். வானம்னா வானத்துக்கு போறதுன்னு சொன்னா ஏணியில ஏறி போறதுன்னு விளங்கிருந்தான் பாருங்க. அது எப்படிப்பட்ட அறிவு. ஏணியில போய் ஏறி போகணும். போய் மேல போன உடனே அல்லாட்ட போய் ஏணியில ஏறி அல்லாட்ட போய் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு கிதாபு ஒண்ணு வாங்கிட்டு வரணும், ஒரு புஸ்தகம் ஒண்ணு வாங்கிட்டு வரணும், ஒரு ஆதாரம் நீங்க நபிங்கிறது. அப்படி கிதாப் வாங்கிட்டு வரும்போது நீங்க மட்டும் தனியா வரக்கூடாது, ஒரு மலக்கையும் கூட்டு வரணும் கூட. அவரும் சேர்ந்து சாட்சி சொல்லணும். இவர் வந்தாரு, மேல வந்தாரு, அல்லாட்ட இந்த கிதாப் தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சாட்சி சொல்லணும். அப்படி நான் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி எல்லாம் சொன்னாங்க. இது 40 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்று நம்பிய பின்னாலும் கூட இந்த கதி அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துல 30 வருஷத்துல வாலிபரா இருக்கும் போது இந்த குர்ஆன் வந்துருச்சுன்னா எப்படி ஆகும்? இந்த நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து அந்த குர்ஆனை இந்த உலக மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொகுத்து வைக்கல. பிறகு சஹாபாக்கள் தான் தொகுத்தார்கள். அப்ப சஹாபாக்கள் இல்லாம எப்படி குர்ஆன் வர முடியும்? அதனால சஹாபாக்கள்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்ல, ரசூல் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. எதுவுமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. சரி, அந்த சஹாபாக்கள் இப்படி இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நம்ம சொன்னமே, இப்ப ஸைத் இப்னு சாபித் இப்படி தொகுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த கிதாப்ல எழுதி வச்சிருக்காங்க ஹதீஸ்கள்ல. அதனால எனக்கு தெரியும். இந்த ஹதீஸை யார் எழுதுனா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுனாங்க. புகாரிக்கு எப்படி தெரியும்? அவங்க தாபியீன்கள் சொன்னாங்க. தாபியீன்களுக்கு யார் சொன்னாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்படி தொடரா வந்தா தானே தெரியும், இல்லன்னா எப்படி தெரியும்? சொல்லக்கூடிய இந்த புதிய கொள்கை அவங்கள கேட்டா கூட அப்படித்தான் சொல்றாங்க. விரல் ஆற்றுறது ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அங்க நம்மகிட்ட சொல்றாருன்னு வச்சுங்க, இங்க விரல் ஆற்றாரு, தொப்பி எல்லாம் தொழுகிறாரு. ஏன்பா தொப்பி எல்லாம் தொழுகிற? ஹதீஸ்ல ரசூல்ல தொப்பி போட்டா தொழுதாங்க அப்படின்னு கேட்கிறான். எதுலப்பா இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸை காட்டுப்பா. அவர் சொன்னாரு நஜாத்துல எழுதிருக்கு, அப்படித்தான் ஜன்னத்துல எழுதிருக்குது அப்படிங்கிறான். அப்ப நஜாத்து யார் போடுறாங்களோ அவன் தான் இவனுக்கு இமாம். நீ யார இமாம்னு சொல்றியோ அவரை விட நான் யார இமாம்னு சொல்றேன் அவர் ரொம்ப நல்ல ஆளு, ரொம்ப சிறந்தவர். நீ யார இமாம்னு சொல்றியோ அவர் இந்த கலிகாலத்தில் உள்ளவர், அதுக்கு முன்னால முத்தகீன்கள் வாழ்ந்த காலத்துல உள்ளவர்கள், அவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள், மிகச்சிறந்த பக்திமான்கள், அல்லாஹுடன் நெருக்கம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கலாமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களையும் மிக அழகாக தெரிந்தவர்கள், தங்களுடைய மனோ இச்சையை துயராதவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை இமாமாக நாங்க ஆக்கியிருக்கோம். நீ இவனை இமாமா ஆக்கியிருக்கிற, எப்படி நான் நம்ப முடியும் என்று சொன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அவ்வளவு. எங்க தங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல தர்க்கம் செய்ய வேண்டும், தெரியாத விஷயங்கள போய் தர்க்கம் செஞ்சு மக்களை குழப்பி கொண்டு இருக்க கூடாது. அப்படி செய்தா இந்த யூத நசாராக்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அவனுக்கு. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன தண்டனையோ அதே தண்டனை, என்ன நிலை ஏற்படுமோ அதே நிலை. இதையெல்லாம் உணர்றதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார், அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி சொல்லி தந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் மூலமாகத்தான் வந்தது. முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்றாமல் எந்த வழியும் கிடையாது. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். அந்த அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் இன்னும் சொல்லுகிறார் அல்லாஹ் தஆலா பிஇஹ்சான், நற்செயல்களை கொண்டு அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம் உண்டு, அது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றார். சரி, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னா சஹாபாக்கள் யாரு? அதை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் அலீம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய திருப்தி ஏற்படுத்தப்பட்ட அந்த மனிதர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேரை குறித்து இவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்பதாக அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 நபர்களை சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா சூசகமாக சொல்லி காட்டுகின்றான். லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் அலீம், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லும் போது அந்த சஹாபாக்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்தினார். யாருக்கு மக்ஃபிரத்தும் அஜ்ரு அலீம் கிடைக்கும்? யார் சொர்க்கவாசியா இருக்கான் அவனுக்கு தான் கிடைக்கும். நரகத்துக்கு போறவனுக்கு மக்ஃபிரத்தும் அஜ்ரு அலீமும் கிடைக்காது. அஜ்ரு அலீம் யாருக்கு கிடைச்சதோ அவர் சொர்க்கவாசி தான், மக்ஃபிரத் யாருக்கு கிடைச்சதோ அவர் சொர்க்கவாசி. அது அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான், சஹாபாக்களுக்கு கிடைச்சிருச்சு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்றான்.
யாருக்கு அல்லாஹ்வுடைய ரில்லா திருப்தி கிடைக்கும்? சஹாபாக்கள். யார் சொர்க்கவாசி கிடைக்கும்? சொர்க்கவாசிகள் சஹாபாக்களை பார்த்து அதை இல்லையே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களுடைய வழியைத்தான் இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த இமாம்களுடைய வழியைத்தான் உலமாக்கள் இப்பொழுது கியாமத் நாள் வரைக்கும் சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார்கள். அதை பின்பற்ற வேண்டும் கண்டிப்பாக. ஆக முன்னோர்கள் பாரம்பரியமாக வாழையடி வாழையாக மார்க்க விஷயத்தில் எதை சொல்லுகின்றார்களோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமானது. புதிதாக இடையில தோன்றிய மனிதர்கள் ஏதாவது குழப்பினாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கு ஆதாரம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம மதுஹப் அப்படின்னு சொல்றோம், மதுஹப் ஹனபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், அல் மதுஹப் பத்தி சொல்றோம். இமாம்களை பின்பற்றுவது அப்படின்னு சொன்னாவே, அந்த பின்பற்றுவது அப்படின்னு சொன்னாவே கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுறதுதான் அது. அதுல எந்த விதமான கேள்விக்கு குறுக்கு கேள்விக்கு இடமே கிடையாது. விஷயத்துல இந்த சட்டத்தை சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றலாம் தாராளம், எந்த விதமான சந்தேகம் கிடையாது, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்க சொன்னாங்க அப்படின்னு இப்படி வர சொல்லிக்கிறாங்க. நாங்க ஏதோ எங்க முயற்சியில நாங்க சொல்லிட்டோம். ஹதீஸ் சரி, சஹீஹான ஹதீஸை நீங்கள் பார்த்தால் அதையே பின்பற்றுங்கள், அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு ஒவ்வொரு இமாமும் சொல்லியிருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க, சஹீஹான ஹதீஸ் கிடைத்தால் அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்னதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தமா? நான் பயான் செய்யறேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயான் செஞ்சு முடிச்சு போட்டு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா எது ரைட்டான விஷயமோ சரியான விஷயமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய பணிவை தெரிவிப்பதற்காக வேண்டி ஏதோ நான் பிரமாதமா ஒன்னும் சொல்லிடல, ஏதோ லேசான சில விஷயங்களை சொன்னேன். ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் ரைட்டா இருந்தா சரியா இருந்தா எடுத்துங்க, தப்பா இருந்தா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க. நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு அர்த்தமா? அப்படி சொல்றான். இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் அப்படின்னு சொன்னா ஷாஃபி இமாம் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு அர்த்தமா? அது அப்படி அர்த்தம், அதுக்கு அப்படி அர்த்தம் அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய பணிவை தெரியப்படுத்துவதற்காக, அதே போல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய பணிவை தெரியப்படுத்துவர். என்னால் ஆன முயற்சியின் அளவுக்கு குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு இந்த சட்டங்களை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு தந்து விட்டேன். இதை விட நீங்கள் சஹீஹான ஹதீஸ் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அதை எடுத்துங்க, இதை விட்டுருங்க. அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது, இதுதான் சரி அப்படிங்கிற அர்த்தம். அதை விட்டு போட்டு இதெல்லாம் விட்டுருங்க அதை எடுத்துங்க அப்படின்னு இவன் சொல்றான், அதுவல்ல. ஆக நமக்கு தெரியாத விஷயத்தில், அறிவில்லாத விஷயத்தில், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, அறிவுள்ள எது அறிவு இருக்குதோ அதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா, அந்த தெரிந்தவர்கள் அப்படிங்கும் பொழுது அஹ்லு ஸிக்ரி என்பதாக சொல்லுகின்றார். ஸிக்ர் உடையவர்களிடத்திலே, அதற்கு இல்ம் உடையவர்களிடத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அர்த்தம். இல்ம் உடையவர்களிடத்திலே கேளுங்க. யாருக்கு அந்த இல்ம் இருக்குதோ அவர்களிடத்திலே கேளுங்க. தலாக் சம்பந்தமாக ஒரு நஜாத்தை மட்டும் படிச்சுக்கிட்டான், நஜாத்து புக்கை மட்டும் படிக்கிறான், அல் ஜன்னத் புஸ்தகத்தை மட்டும் படிக்கிறான். அந்த புஸ்தகத்தை படிச்சு அதுல தலாக்கை பத்தி நிறைய எழுதியிருக்கிறான், அதை மட்டும் படிச்சுக்கிட்டு தலாக்கை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா? அவன் ஒரு ஆலிமே படிச்சு முடிச்சப்பனா தலாக்கை பத்தி தெரியல, தலாக்குடைய விஷயத்தை பத்தி சொல்ல முடியல, பரிபூர்ணமாக சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா தலாக்குடைய பிரிவுகள் ஏராளமாக இருக்கின்றன, தலாக்குடைய விஷயங்கள் சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு தான் அப்படிங்கிறான். தலாக்கு சொல்லி 3 தலாக்கு சொல்லி அவன் பெஞ்சாதியை விட்டு பிரிஞ்சு எல்லாம் ஹராம் ஆகி போச்சு. இனி அந்த பெஞ்சாதியை அவன் கட்டவே முடியாது, கட்டுறதே ஹராம், கல்யாணம் பண்றதும் கூட ஹராம். இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்து அவன் விரும்பி தலாக்கு சொல்லி அதுக்கு பின்னால இதா இருந்தா அதுக்கு பின்னால வேணா இவன் கட்டிக்கலாம், அது முடியாத காரியம், சாத்தியம் இல்லாது, நடக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான விஷயம் அது உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை 3 தலாக் சொன்னா 1 தலாக் தான். யாராவது 3 தலாக் சொன்னா அது 3 தலாக்னு நீங்க நினைக்காதீங்க, 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்பி அவனோட சேர்த்து வச்சு ஜினா செய்ய வைக்கிறான். இப்போ சட்டத்தெல்லாம் சொல்லி அன்னைக்கு கூட யாராவது குர்ஆனை ஒழுவு இல்லாம தொடலாம், குர்ஆனை தன்னுடைய மனைவியுடன் உடலுறவு கொண்ட பின்னாலும் கூட அப்படியே போய் குர்ஆன் ஓதலாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஒரு ஆளு சண்டைக்கு போனா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னு வேற சொன்னாரு அவர். நீங்க போய் அவன்கிட்ட பேசுறீங்க குர்ஆனை தொடறதை பத்தி, அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்லாத மனிதர்களை விட்டு ஒதுங்கிட வேண்டியது. அதனால எதுல அறிவு இருக்க, துனியாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சில பேர் எப்படி இருப்பாங்க, துனியா எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாரு, நம்ம வாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அவர் எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டாரு, தன்னுடைய எல்லா இதையும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார். அது துனியா சம்பந்தம். அதே மாதிரி தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே யூத நசாராக்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி தர்க்கம் செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும்
கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியே தர்க்கம் செய்யறாங்க. அது வேணா பொருத்தமாக இருக்கலாம் ஓரளவு. அதுவும் கூட தவறாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தவறான கருத்துக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தவறான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுலயே தப்பு. தெரிஞ்ச விஷயத்திலே தப்பு, தெரியாத விஷயத்த எவ்வளவு பெரிய தப்பு வரும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தகுதியே இல்லை. மாக்கான இப்ராஹிம் யஹூதியம் வலா நிஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. அவர் முஸ்லிமாக ஹனீஃபாவாகவும், அதாவது தீய தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நீங்கி நல்வழிகள் அனைத்தின் பக்கம் சாய்ந்தவராக அவர் இருந்தார், முஸ்லிமாக அவர் இருந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்கத்தை பின்பற்றுமாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கொள்கை உடையவர்களாக இருந்தார்களோ, எந்த தன்மைகள் உடையவர்களாக இருந்தார்களோ, என்ன குணங்கள் உடையவர்களாக இருந்தார்களோ அதெல்லாம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா குணங்களையும், அல்லாஹ் தஆலாவுடைய 99 திருநாமங்களும் 99 குணங்கள் முன்னால சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அது அல்லாஹ் தஆலாவுடைய 99 சிறப்பு குணங்கள், கல்யாண குணங்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த குணங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முழுமையாக ஊடுருவி போயிருந்தது. எந்த குணத்தையும் அவர்கள் ஒரு அணுவளவும் விட்டு வைக்கவில்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் மகனை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்ட நேரத்துல மகனை அறுத்தாங்க. அறுக்கிறதுக்கு துணிந்தார்கள். துணிந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த துணிவை பாராட்டி, அந்த தியாகத்தை பாராட்டி ஒரு ஆட்டை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வர செய்து அனுப்பி அதை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஒரு அது கூட இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்தாங்க மகனை அறுக்கிறதாக. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹக, மகனே உன்னை அறுப்பதாக நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகனை அறுக்கிறதாக கனவுல கண்டது அது நபிமார்களுடைய கனவு உண்மை. அது கனவுல தானே பார்த்தாரு, அவர் ஏன் செஞ்சாரு? அது மாதிரி இப்ப நம்ம கனவுல பார்த்தா செய்யலாமா அப்படின்லாம் கேட்க கூடாது. அது நபிமார்களுடைய கனவு. ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டதாக அல்லாஹ் தஆலா சொல்றானே மகனா இருக்கிறதாக, ராத்திரில பார்த்தாரா பகல்ல பார்த்தாரா? ஏன்பா அப்படி கேட்ட? இல்ல பகல் கனவுன்னு சொல்றாங்களே அப்படின்னாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து, பகல் கனவு, பகல்ல பார்த்துட்டா அது எல்லாம் கனவு சரியா இல்லையா அப்படின்னு. சரி பகல்ல பார்த்தா என்ன, ராத்திரில பார்த்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல பகல் பார்த்தா பகல் கனவுன்னு சொன்னாங்க, அதை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அறுக்க போயிட்டாரு, போய் முடிஞ்சு போன கதை, 5000 வருஷத்துக்கு முன்னால, இப்பயே நீ கேட்கற அப்படின்னு சொன்னா, இல்ல தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன். தெரிஞ்ச பிரயோஜனமே இல்லையா? தெரிஞ்சதுதான் இப்படித்தான் அறுக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது. கனவு அப்ப நான் சொன்னது பகல் கனவா இருந்தாலும் ராத்திரி கனவா இருந்தாலும் சரி, நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அனைத்தும் உண்மைதான். அது வகையுடைய அம்சத்துல உள்ளதான். அது ஒரு நாள் அல்ல 3 நாள் கண்டாரு. 3 நாளைக்கு பின்னாலதான் மகன்கிட்ட அபிப்பிராயம் கேட்கிறாரு. நான் இப்படி அறுப்பதாக கனவு கண்டேன், நீ என்ன சொல்ற? கனவு கண்டேன்னு தான் சொல்ற, இன்னி அராஃபில் மனாம்னு தான் சொல்ற, மனாமல நான் கண்டேன் பாக்குறேன். அப்ப மகன் சொன்னாரு, அப்படியா, நீ தாராளமாக செய்யுங்கள் அப்படின்னு சந்தோஷத்தோட மகன் சொன்னாரு. 12 வயசுக்குள்ள அப்ப சொன்னாரு, தாராளமா செய்யுங்க. அப்படி நீங்க அறுக்கும் போது நான் கவலைப்படுவேன், நான் துடிப்பேன் அப்படின்லாம் பயப்படாதீங்க, நான் பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அறுத்தாங்க. அந்த கனவுல காணப்பட்டது மகனுடைய வடிவத்தில் ஆட்டைத்தான் கண்டார் அப்படின்னு இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அவர் கனவுல பார்த்தது மகனா இருக்கிறதாக பார்க்கலையா, ஆட்டை இருக்கிற மாதிரி தான் பார்த்தாரா. அந்த ஆடு மகனுடைய தோற்றத்துல இருந்துச்சான், தெரிஞ்சுச்சான் அப்படின்னு சொல்றாரு. இப்ராஹிம் குசூசுல் ஹிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்னுல் அரபி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சில ஞான கருத்துக்களை அதுல எழுதுகின்றார்கள். அதுல இப்ராஹிம் என்ற அந்த பிரிவுல அவர்கள் எழுதும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு மகனைத்தான் மகனை ஆட்டுடைய வடிவத்தில கண்டாரு. அதனாலதான் அந்த கனவை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டையை அனுப்பிச்சு அதை அறுக்க சொன்னான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம். இந்த தியாகம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். நம்மளும் அதே மாதிரி மகனா இருக்கணுமா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதற்கு பதிலாத்தான் ஆட்டை அறுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு தகுதி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். உலுஹிய்யா குர்பானி என்பதை நாம் கொடுக்கின்றோம் ஹஜ் பெருநாளுடைய நேரத்தில். அந்த குர்பானி கொடுப்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஆட்டை அறுக்கிறது நமக்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது, உங்களிலிருந்து தக்வா தான் அல்லாஹ்வை போய் சேருகின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த தக்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பயபக்தின்னு அர்த்தம். பயபக்தி அப்படின்னு சொன்னா வெறுமனே மனசில் இருக்கக்கூடிய தோற்றம் மட்டுமல்ல, அந்த உள்ளார்ந்த தன்மை மட்டுமல்ல, வெளி தோற்றத்திலே ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்திலே
இதே மாதிரி என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, தீனுக்காக வேண்டி என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை. அதே போன்று இந்த ஆட்டை 1000 ரூபாய் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்குது இப்ப ஒரு ஆடு. இப்ப 1500 ரூபாய் செலவு பண்ணி இந்த தியாகத்தை நான் செய்கின்றேன். அதே போன்று என்னுடைய பொருளை தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தால், இந்த அறுப்பதை போன்று என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய நேரம் வந்தால், இந்த ரத்தம் சிந்துவதை போன்று என்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், தீனுக்காக வேண்டி என்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், அதை நான் கட்டாயம் செய்வேன் என்பதை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக வேண்டி ஆட்ட குர்பானி கொடுக்கும்படியாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினருக்கு கட்டளையாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழி. அதான் ஹனீஃப முஸ்லிமா. அவர் அந்த ஹனீஃப முஸ்லிமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையில் இருந்து நமக்கு இந்த தியாகத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுகின்றார். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கீன்களில் நின்றும் உள்ளவர் அல்லர், முஷ்ரிக்கீன்களில் அவர் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, முஷ்ரிக்குகள் எந்த காரியத்தை செய்கின்றார்களோ அதையெல்லாம் நாமும் செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகின்றனர். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக உன்னதமான நபிமார்களிலே அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டிய பல்வேறு விஷயங்கள் இந்த மார்க்கத்திலே உள்ளது மட்டுமல்லாமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் சொல்லபடி அல்லாஹ் தஆலாவுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் தங்களுக்குரியதாக ஆக்கிக் கொண்டார்கள். அதுல ஒரு தியாகம் என்பது ஒன்று. அதே போன்று தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது, மக்களின் மீது இறக்கப்பட்டவர்களாக இருப்பது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் மீது ரொம்ப இரக்கம் இருக்கும். அவர் முஷ்ரிக்காக இருந்தார், சிலை வணக்கம் செய்பவராக இருந்தார். சிலை வணக்கம் செய்பவர் மட்டுமல்ல, சிலையே விற்கக்கூடியவராக இருந்தார், செய்து விற்கக்கூடியவராக இருந்தார். அந்த நிலையிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஷிர்க் வைக்கிறாரு, அல்லாஹ் தஆலாவுக்கு எதிரியாக இருக்கிறாரு, காபிரா இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியும், முஷ்ரிக்கா இருக்காரு. அப்படி இருந்தும் கூட ரப்பிக்ஃபிர்லி, என்னுடைய தந்தையை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செஞ்சப்பனாலதான் அதை விட்டுட்டார். உன்னுடைய தந்தை முஷ்ரிக், அவர் காபிர். ஒரு காபிருக்கு இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது எவருக்கும் தகுதி அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா தெரிவிச்சதுனாலதான் அதை நிறுத்திக்கிட்டார். அதுக்கு பின்னால் காபிர்னு தெரிஞ்சும் கூட கேட்டுக்கிட்டு தான் இருந்தார், முஷ்ரிக்குன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். வக்ஃபிர்லி அபி, என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்த பின்னால் நிறுத்திக் கொண்டார். இது அல்லாஹ் தஆலாவுடைய குணத்துல உள்ளது, இரக்கம், மற்றவர்கள் மீது இரக்கப்படுவது என்பது. இந்த 99 திருநாமங்கள் என்ன குணங்களை தெரிவிக்கின்றனோ அந்த குணங்கள் முழுவதும் உடையவராக, பரிபூர்ணமாக உடையவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் ஹலீலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டார் என்று இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ராஹிம், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த திருநாமங்கள் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த குணத்தை உடையவராக, அதுல ஒரு பகுதி, ஓர் அளவாவது இந்த உம்மத்தினிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தில் உள்ளவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹல்லகு பி அக்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் கொள்ளுங்கள், குணம் உடையவர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். அல்லாஹ்வுடைய குணம் எப்படி நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுக்கு என்ன குணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணங்களை ஓரளவு நம்ம இடத்துல இருக்கு. முன்னால பல தடவை சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா ரஹீம், மூமின்களின் மீது தனிப்பெரும் கருணை உடையவன் அப்படின்னு சொல்றான். ரஹ்மான் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, தன்னை வணங்கினாலும் சரி, தன்னை திட்டினாலும் சரி, எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடியவன், எல்லாருக்கும் வசதி செய்து கொடுக்கக்கூடிய, எல்லோருக்கும் கருணை செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்பவன். அதே தன்மை ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரிடத்திலும் இருக்கு. எல்லோரின் மீதும் கருணை இருக்க வேண்டும். அதாவது நம்ம வழியில போயிட்டு இருக்கிறோம், ஒரு காபிரை அடிச்சு கீழே விழுந்துட்டாரு, காபிர் தானே, நம்ம போய் அவரை தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு போகக்கூடாது. அவர் காபிரா இருந்தாலும் அவரை தூக்கி விட்டு அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகள் எல்லாம் செய்யும். ஒரு காபிர் ஐயா பசிக்குது அப்படின்னு கேட்கிறான், நீ காபிர் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும், அவருக்கும் தரணும். மூமினா இருந்தாலும் தரணும். ஆனால் மூமின், முஸ்லிம், காபிர் என்பதுல வித்தியாசம் பாராட்டக்கூடிய இல்லை. என்னன்னா, முஸ்லிம்களின் மீது ஒரு தனி அன்பு இருக்கணும், காபிரின் மீது அந்த அன்பு இருக்கக்கூடாது. குசூசி என்று சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட அன்பு, அது சஹாபாக்களுக்கு இருந்ததை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அஷித்தாவு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், காபிர்கள் மீது ரொம்ப ஷித்தத்துடையவர்களாக, கடினமானவர்களாகவும், மூமின்களின் மீது கிருபை உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சஹாபாக்களை சொல்லி காட்டுகின்றார். காபிரின் மீது ஷித்தத்து, கடினமானவர்கள் என்று சொன்னால் போர்க்களங்களிலே அப்படி கடினமானவர்களாக இருந்தார். மற்ற நேரங்களிலே அல்ல, போர்க்களங்களிலே கடினமானவர்களாக இருந்தார்கள். மற்ற நேரங்களிலே தங்களுடைய சகோதரர்களை போன்றே பாவித்தார்கள். முஸ்லிம்களை எப்படி, மூமின்களுக்கு மத்தியில மூமின்களை எப்படி கருதினார்கள், தங்களுடைய
நெருங்கிய சகோதரர்களாக அவர்கள் கருதினார்கள். ருஹமாவு பைனம், தங்களுக்கு மத்தியில் அன்புள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதை ரஹீம் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது, சிபத்து சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலாவுக்கு அர் ரஹீம் அப்படின்னு ஒரு பேரு. அந்த அர் ரஹீம் என்ற வார்த்தை மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தனிப்பட்டு கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த தன்மை ஒரு மூமினான மனிதனிடத்தில் இருக்கணும். பொதுப்படையாக எல்லா மனிதர்களிடத்திலும் இரக்கம் இருக்கணும். மூமின்களிடத்துல விசேஷமான கிருபை இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் இருந்தன. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்பதாக, வத்தகல் அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை கலீலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டார் என்பதாக சொல்லுகிறார். அதை அல்லாஹ் இங்கே நமக்கு சூசகமாக சொல்லி காட்டுகிறார். வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஹனீஃபாக இருந்தார், முஸ்லிமாக இருந்தார், முஷ்ரிக்கீன்களில் உள்ளவராக இல்லை. முஷ்ரிக்கீன்கள் எந்த விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, என்ன வேலைகளை செய்கின்றார்களோ, என்ன குணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த குணங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி இருந்தாங்க. நான் முற்றிலுமாக முஷ்ரிக்கீன்களை விட்டு நீங்கியவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று முஷ்ரிக்கீன்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி விட வேண்டும். அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய செயல்பாடுகள், எல்லா விஷயங்களை விட்டு முஷ்ரிக்குகளை விட்டு ஒதுங்கி நீங்கி முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்களோ, எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும். இது நமக்கு இந்த வாசகத்தின் மூலமாக, ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளை. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டி, அந்த யூத கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சர்ச்சை செய்து கொண்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வெகு காலத்திற்கு முன்னால் உள்ளவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். யூதர்களுக்கு 600 ஆண்டுகளுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட 600 ஆண்டுகள் முந்தி உள்ளவர்கள். ஆகவே அவர்களை பற்றி தர்க்கம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அவர்களை பேசுவதற்கும் தகுதி, ஏன்னா அவரை பற்றி உள்ள அறிவு உங்களுக்கு கிடையாது, ஞானமே கிடையாது. ஞானம் உள்ளதை பேச வேண்டும் என்று அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து, அவர்களுக்கு இந்த தர்க்கம் செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க எப்போதுமே தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, அது வீணான விஷயங்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அதன் மூலமா அல்லாஹ் தஆலா நமக்கும் எச்சரிக்கை செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தௌஃபீகை, எதிலே ஞானம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை பேசக்கூடிய தௌஃபீகையும், யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ரசூலும் வந்து சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஞானவான்களை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வஆஹிரு தஅவானா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்துல இந்த சட்டத்தை சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு பின்பற்றலாம் தாராளம், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்க சொன்னாங்க அப்படின்னு இப்படி வர சொல்லிக்கிறாங்க. நாங்க ஏதோ எங்க முயற்சியில வந்து நாங்க சொல்லிட்டோம், ஹதீஸ் சரி, சஹீஹான ஹதீஸை நீங்கள் பார்த்தால் அதையே பின்பற்றுங்கள், அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு ஒவ்வொரு இமாமும் சொல்லியிருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க, சஹீஹான ஹதீஸ் கிடைத்தால் அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்னதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தமா? நான் பயான் செய்யறேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயான் செஞ்சு முடிச்சு போட்டு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, எது ரைட்டான விஷயமோ சரியான விஷயமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய பணிவை தெரிவிப்பதற்காக வேண்டி ஏதோ நான் பிரமாதமா ஒன்னும் சொல்லிடல, ஏதோ லேசான சில விஷயங்களை சொன்னேன். ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் ரைட்டா இருந்தா சரியா இருந்தா எடுத்துங்க, தப்பா இருந்தா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க. நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு அர்த்தமா? அப்படி சொல்றான். இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் அப்படின்னு சொன்னா, ஷாஃபி இமாம் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் அதுக்கு? அப்படி அர்த்தம் அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய பணிவை தெரியப்படுத்துவதற்காக, அதே போல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய பணிவை தெரியப்படுத்துவது, என்னால் ஆன முயற்சியின் அளவுக்கு குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு இந்த சட்டங்களை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு தந்து விட்டேன். இதை விட நீங்கள் சஹீஹான ஹதீஸ் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அதை எடுத்துங்க, இதை விட்டுருங்க. அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது, இதுதான் சரி அப்படிங்கிற அர்த்தம். அதை விட்டு போட்டு இதெல்லாம் விட்டுருங்க, அதை எடுத்துங்க அப்படின்னு இவன் சொல்றோம். அதுவல்ல. ஆக நமக்கு தெரியாத விஷயத்தில், அறிவில்லாத விஷயத்தில், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக துனியாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, அறிவுள்ள எது அறிவு இருக்குதோ அதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்க. அந்த தெரிந்தவர்கள் அப்படிங்கும் பொழுது அஹ்லு ஸிக்ரி என்பதாக சொல்லுகிறார். ஸிக்ர் உடையவர்களிடத்திலே, அதற்கு இல்ம் உடையவர்களிடத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அர்த்தம். இல்ம் உடையவர்களிடத்துல கேளுங்க. யாருக்கு அந்த இல்ம் இருக்குதோ அவர்களிடத்துல கேளுங்க. தலாக் சம்பந்தமாக ஒரு நஜாத்தை மட்டும் படிச்சுக்கிட்டான், நஜாத் புக்கை மட்டும் படிக்கிறான், அல் ஜன்னத் புஸ்தகத்தை மட்டும் படிக்கிறான். அந்த புஸ்தகத்தை படிச்சு அதுல தலாக்கை பத்தி நிறைய எழுதியிருக்கிறான், அதை மட்டும் படிச்சுக்கிட்டு தலாக்கை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா? அவன் ஒரு ஆலிமே படிச்சு முடிச்சப்பனா தலாக்கை பத்தி தெரியல, தலாக்குடைய விஷயத்தை பத்தி சொல்ல முடியல, பரிபூர்ணமாக சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா தலாக்குடைய பிரிவுகள் ஏராளமாக இருக்கின்றன.
தலாக்குடைய விஷயங்கள் சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு தான் அப்படிங்கிறான். தலாக்கு சொல்லி 3 தலாக்கு சொல்லி அவன் பெஞ்சாதியை விட்டு பிரிஞ்சு எல்லாம் ஹராம் ஆகி போச்சு. இனி அந்த பெஞ்சாதி அவன் கட்டவே முடியாது. கட்டுறதே ஹராம், கல்யாணம் பண்றதும் கூட ஹராம். இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்து அவன் விரும்பி தலாக்கு சொல்லி அதுக்கு பின்னால இருந்தா அதுக்கு பின்னால வேணா இவன் கட்டிக்கலாம். அது முடியாத காரியம், சாத்தியம் இல்லாது நடக்கிறது. ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான விஷயம் அது உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை 3 தலாக் சொன்னா 1 தலாக் தான். யாராவது 3 தலாக் சொன்னா அது 3 தலாக் நீங்க நினைக்காதீங்க, 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்பி அவனோட சேர்த்து வச்சு ஜினா செய்ய வைக்கிறான். இப்போ சட்டத்தெல்லாம் சொல்லி அன்னைக்கு கூட யாராவது குரான ஒழுவு இல்லாம தொடலாம், குரானை தன்னுடைய மனைவியுடன் உடலுறவு கொண்ட பின்னாலும் கூட அப்படியே போய் குரான் ஓதலாம் அப்படின்னு அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஒரு ஆளு சண்டைக்கு போனா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னு வேற சொன்னாரு அவர். நீங்க போய் அவன்கிட்டயும் பேசுறீங்க குரானை தொடர்றதை பத்தி. அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்லாத மனிதர்களை விட்டு ஒதுங்கிட வேண்டியது. அதனால எதுல அறிவு இருக்க, துனியாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி. சில பேர் எப்படி இருப்பாங்க, துனியா எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாரு, நம்ம வாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அவர் எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டாரு, தன்னுடைய எல்லா இதையும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார். அது துனியா சம்பந்தம். அதே மாதிரி தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே யூத நசாராக்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி தர்க்கம் செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் தர்க்கம் செய்யறாங்க. அது வேணா பொருத்தமாக இருக்கலாம் ஓரளவு. அதுவும் கூட தவறாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தவறான கருத்துக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தவறான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுலயே தப்பு, தெரிஞ்ச விஷயத்திலே தப்பு, தெரியாத விஷயத்த எவ்வளவு பெரிய தப்பு வரும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தகுதியே இல்லை. மாக்கான இப்ராஹிம் யஹூதியும் வலா நிஸ்ரானியும் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. அவர் முஸ்லிமாக ஹனீஃபம், முஸ்லிமா ஹனீஃபாவாகவும், அதாவது தீய தவறான வழிகள் அனைத்தை விட்டும் நீங்கி நல்வழிகள் அனைத்தின் பக்கம் சாய்ந்தவராக அவர் இருந்தார், முஸ்லிமாக அவர் இருந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மார்க்கத்தை பின்பற்றுமாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கொள்கை உடையவர்களாக இருந்தார்களோ, எந்த தன்மைகள் உடையவர்களாக இருந்தார்களோ, என்ன குணங்கள் உடையவர்களாக இருந்தார்களோ அதெல்லாம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா குணங்களையும், அல்லாஹ் தஆலாவுடைய 99 திருநாமங்களும் 99 குணங்கள் முன்னால சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அது அல்லாஹ் தஆலாவுடைய 99 சிறப்பு குணங்கள், கல்யாண குணங்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த குணங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முழுமையாக ஊடுருவி போயிருந்தது. எந்த குணத்தையும் அவர்கள் ஒரு அணுவளவும் விட்டு வைக்கவில்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் மகனை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்ட நேரத்துல மகனை அறுத்தாங்க. அறுக்கிறதுக்கு துணிந்தார்கள். துணிந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த துணிவை பாராட்டி, அந்த தியாகத்தை பாராட்டி ஒரு ஆட்டை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வர செய்து அனுப்பி அதை அறுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஒரு அது கூட இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்தாங்க மகனை அறுக்கிறதாக. இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹக, மகனே உன்னை அறுப்பதாக நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகனை அறுக்கிறதாக கனவுல கண்டது அது நபிமார்களுடைய கனவு உண்மை. அது கனவுல தானே பார்த்தாரு, அவர் ஏன் செஞ்சாரு? அது மாதிரி இப்ப நம்ம கனவுல பார்த்தா செய்யலாமா அப்படின்லாம் கேட்க கூடாது. அது நபிமார்களுடைய கனவு. ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டதாக அல்லாஹ் தஆலா சொல்றானே மகனா இருக்கிறதாக, ராத்திரில பார்த்தாரா பகல்ல பார்த்தாரா? ஏன்பா அப்படி கேட்ட? இல்ல பகல் கனவுன்னு சொல்றாங்களே அப்படின்னாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து பகல் கனவு, பகல்ல பார்த்திருந்தா அதெல்லாம் கனவு சரியா இல்லையா அப்படின்னு. சரி பகல்ல பார்த்தா என்ன, ராத்திரில பார்த்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல பகல் பார்த்தா பகல் கனவுன்னு சொன்னாங்க, அதை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அறுக்க போயிட்டாரு, போய் முடிஞ்சு போன கதை, அது 5000 வருஷத்துக்கு முன்னால, இப்பயே நீ கேட்கற அப்படின்னு சொன்னா, இல்ல தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன். தெரிஞ்ச பிரயோஜனமே இல்லையா? தெரிஞ்சதுதான் இப்படித்தான் அறுக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது கனவு. அப்ப நான் சொன்னேன், பகல் கனவா இருந்தாலும் ராத்திரி கனவா இருந்தாலும் சரி, நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அனைத்தும் உண்மைதான், அது வகையுடைய அம்சத்துல உள்ளதான். அது ஒரு நாள் அல்ல 3 நாள் கண்டாரு. 3 நாளைக்கு பின்னாலதான் மகன்கிட்ட அபிப்பிராயம் கேட்கிறாரு, நான் இப்படி அறுப்பதாக கனவு கண்டேன், நீ என்ன சொல்ற? கனவு கண்டேன்னு தான் சொல்ற, இன்னி அரா ஃபில் மனாம்னு தான் சொல்ற, மனாமில நான் கண்டேன் பாக்குறேன். அப்ப மகன் சொன்னாரு, அப்படியா, நீ தாராளமாக செய்யுங்கள் அப்படின்னு சந்தோஷத்தோட மகன் சொன்னாரு. 12 வயசுக்குள்ள அப்ப சொன்னாரு, தாராளமா செய்யுங்க. அப்படி நீங்க அறுக்கும் போது நான் கவலைப்படுவேன், நான் துடிப்பேன் அப்படின்லாம் பயப்படாதீங்க, நான் ஒரு பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அறுத்தாங்க. அந்த கனவுல காணப்பட்டது
மகனுடைய வடிவத்தில் ஆட்டைத்தான் கண்டார் அப்படின்னு இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அவர் கனவுல பார்த்தது மகனா இருக்கிறதாக பார்க்கலையா, ஆட்டா இருக்கிற மாதிரி தான் பார்த்தாரா. அந்த ஆடு மகனுடைய தோற்றத்துல இருந்துச்சான், தெரிஞ்சுச்சான் அப்படின்னு சொல்றாரு. இப்ராஹிம் குசூசுல் ஹிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்னுல் அரபி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சில ஞான கருத்துக்களை அதுல எழுதுகின்றார்கள். அதுல இப்ராஹிம் என்ற அந்த பிரிவுல அவர்கள் எழுதும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு மகனைத்தான் மகனை ஆட்டுடைய வடிவத்தில கண்டாரு. அதனாலதான் அந்த கனவை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்தால சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டையை அனுப்பிச்சு அதை அறுக்க சொன்னான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம். இந்த தியாகம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். நம்மளும் அதே மாதிரி மகனா இருக்கணுமா அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதற்கு பதிலாத்தான் ஆட்டை அறுக்க சொல்லி அல்லாஹ்தாலா ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு தகுதி பெற்றவர்களுக்கு அல்லாஹ்தாலா கட்டளையிட்டு இருக்கின்றான். உலுஹிய்யா குர்பானி என்பதை நாம் கொடுக்கின்றோம் ஹஜ் பெருநாளுடைய நேரத்தில். அந்த குர்பானி கொடுப்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஆட்டை அறுக்கிறது நமக்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது, உங்களிலிருந்து தக்வா தான் அல்லாஹ்வை போய் சேருகின்றது என்பதாக அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார். அந்த தக்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பயபக்தின்னு அர்த்தம். பயபக்தி அப்படின்னு சொன்னா வெறுமனே மனசில் இருக்கக்கூடிய தோற்றம் மட்டுமல்ல, அந்த உள்ளார்ந்த தன்மை மட்டுமல்ல, வெளி தோற்றத்திலே ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்திலே இதே மாதிரி என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, தீனுக்காக வேண்டி என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை. அதே போன்று இந்த ஆட்டை 1000 ரூபாய் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்குது இப்ப ஒரு ஆடு. இப்ப 1500 ரூபாய் செலவு பண்ணி இந்த தியாகத்தை நான் செய்கின்றேன். அதே போன்று என்னுடைய பொருளை தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தால், இந்த அறுப்பதை போன்று என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய நேரம் வந்தால், இந்த ரத்தம் சிந்துவதை போன்று என்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், தீனுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நான் கட்டாயம் செய்வேன் என்பதை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக வேண்டி ஆட்ட குர்பானி கொடுக்கும்படியாக அல்லாஹ்தாலா இந்த உம்மத்தினருக்கு கட்டளையாடு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழி. அதான் ஹனீஃப முஸ்லிமா. அவர் அந்த ஹனீஃப முஸ்லிமா என்று அல்லாஹ்தாலா சொல்லக்கூடிய வார்த்தையில் இருந்து நமக்கு இந்த தியாகத்தை எல்லாம் அல்லாஹ்தாலா வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கீன்களில் நின்றும் உள்ளவர் அல்லர், முஷ்ரிக்கீன்களில் அவர் கிடையாது என்று அல்லாஹ்தாலா சொல்லும் பொழுது, முஷ்ரிக்குகள் எந்த காரியத்தை செய்கின்றார்களோ அதையெல்லாம் நாமும் செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகின்றனர். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக உன்னதமான நபிமார்களிலே அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டிய பல்வேறு விஷயங்கள் இந்த மார்க்கத்திலே உள்ளது மட்டுமல்லாமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் சொல்லபடி அல்லாஹ்தாலாவுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் தங்களுக்குரியதாக ஆக்கி கொண்டார்கள். அதுல ஒரு தியாகம் என்பது ஒன்று. அதே போன்று தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது, மக்களின் மீது இறக்கப்பட்டவர்களாக இருப்பது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையின் மீது ரொம்ப இரக்கம் இருக்கும். அவர் முஷ்ரிக்காக இருந்தார், சிலை வணக்கம் செய்பவராக இருந்தார். சிலை வணக்கம் செய்பவர் மட்டுமல்ல, சிலையே விற்கக்கூடியவராக இருந்தார், செய்து விற்கக்கூடியவராக இருந்தார். அந்த நிலையிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை ஷிர்க் வைக்கிறாரு, அல்லாஹ் தாலாவுக்கு எதிரியாக இருக்கிறாரு, காபிரா இருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியும், முஷ்ரிக்கா இருக்காரு. அப்படி இருந்தும் கூட ரப்பி ஃபிர்லி, என்னுடைய தந்தையை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செஞ்ச பண்ணால்தான் அதை விட்டுட்டார். உன்னுடைய தந்தை முஷ்ரிக், அவர் காபிர். ஒரு காபிருக்கு இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது எவருக்கும் தகுதி அல்ல என்பதை அல்லாஹ் தாலா தெரிவிச்சதுனாலதான் அதை நிறுத்திக்கிட்டார். அதுக்கு பின்னால் காபிர்னு தெரிஞ்சும் கூட கேட்டுக்கிட்டு தான் இருந்தார், முஷ்ரிக்குன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். வஃபிர்லி அபி, என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்த பின்னால் நிறுத்திக் கொண்டார். இது அல்லாஹ் தாலாவுடைய குணத்துல உள்ளது, இரக்கம், மற்றவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது. இந்த 99 திருநாமங்கள் என்ன குணங்களை தெரிவிக்கின்றனோ அந்த குணங்கள் முழுவதும் உடையவராக, பரிபூர்ணமாக உடையவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் ஹலீலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டார் என்று இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ராஹிம், அல்லாஹ் தாலாவுடைய அந்த திருநாமங்கள் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த குணத்தை உடையவராக, அதுல ஒரு பகுதி ஓர் அளவாவது இந்த உம்மத்தினிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தில் உள்ளவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கின்றார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் கொள்ளுங்கள், குணம் உடையவர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய குணம் உங்களிடத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய குணம் எப்படி நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுக்கு என்ன குணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்க அந்த குணங்களை ஓரளவு நம்ம இடத்துல இருக்கு. முன்னால பல தடவை சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா ரஹீம், மூமின்களின் மீது தனிப்பெரும் கருணை உடையவன் அப்படின்னு சொல்றான்.
ரஹ்மான் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன். அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, தன்னை வணங்கினாலும் சரி, தன்னை திட்டனாலும் சரி, எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடியவன், எல்லாருக்கும் வசதி செய்து கொடுக்கக்கூடிய, எல்லோருக்கும் கருணை செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்பவர். அதே தன்மை ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரிடத்திலும் இருக்கு. எல்லோரின் மீதும் கருணை இருக்க வேண்டும். அதாவது நம்ம வழியில போயிட்டு இருக்கிறோம், ஒரு காபிரை அடிச்சு கீழே விழுந்துட்டாரு, காபிர் தானே, நமக்கே நம்மையே போய் அவரை தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு போகக்கூடாது. அவர் காபிரா இருந்தாலும் அவரை தூக்கி விட்டு அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகள் எல்லாம் செய்யும். ஒரு காபிர் ஐயா பசிக்குது அப்படின்னு கேட்கிறான், நீ காபிர் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் அவருக்கும் தரணும். மூமினா இருந்தாலும் தரணும். ஆனால் மூமின் முஸ்லிம் காபிர் என்பதுல வித்தியாசம் பாராட்டக்கூடிய இல்லை. என்னன்னா முஸ்லிம்களின் மீது ஒரு தனி அன்பு இருக்கணும், காபிரின் மீது அந்த அன்பு இருக்கக்கூடாது. குசூசி என்று சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட அன்பு, அது சஹாபாக்களுக்கு இருந்ததை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அஷித்தாவு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், காபிர்கள் மீது ரொம்ப ஷித்தத்துடையவர்களாக கடினமானவர்களாகவும் மூமின்களின் மீது கிருபை உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சஹாபாக்களை சொல்லி காட்டுகின்றார். காபிரின் மீது ஷித்தத்து கடினமானவர்கள் என்று சொன்னால் போர்க்களங்களிலே அப்படி கடினமானவர்களாக இருந்தார். மற்ற நேரங்களிலே அல்ல, போர்க்களங்களிலே கடினமானவர்களாக இருந்தார்கள். மற்ற நேரங்களிலே தங்களுடைய சகோதரர்களை போன்றே பாவித்தார்கள். முஸ்லிம்களை எப்படி, மூமின்களுக்கு மத்தியில மூமின்களை எப்படி கருதினார்கள்? தங்களுடைய நெருங்கிய சகோதரர்களாக அவர்கள் கருதினார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்புள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இதை ரஹீம் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது, சிபத்து சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலாவுக்கு அர் ரஹீம் அப்படின்னு ஒரு பேரு. அந்த அர் ரஹீம் என்ற வார்த்தை மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தனிப்பட்டு கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த தன்மை ஒரு மூமினான மனிதனிடத்தில் இருக்கணும். பொதுப்படையாக எல்லா மனிதர்களிடத்திலும் இரக்கம் இருக்கணும். மூமின்களிடத்தில் விசேஷமான கிருபை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் இருந்தன. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்பதாக, வத்தஹத அல்லாஹ் இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை கலீலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டார் என்பதாக சொல்லுகிறார். அதை அல்லாஹ் இங்கே நமக்கு சூசகமாக சொல்லி காட்டுகிறார். வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஹனீஃபாக இருந்தார், முஸ்லிமாக இருந்தார், முஷ்ரிக்கீன்களில் உள்ளவராக இல்லை. முஷ்ரிக்கீன்கள் எந்த விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கின்றார்களோ, என்ன வேலைகளை செய்கின்றார்களோ, என்ன குணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த குணங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி இருந்தாங்க. நான் முற்றிலுமாக முஷ்ரிக்கீன்களை விட்டு நீங்கியவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று முஷ்ரிக்கீன்களை விட்டு முற்றிலுமாக நீங்கி விட வேண்டும். அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய செயல்பாடுகள், எல்லா விஷயங்களை விட்டு முஷ்ரிக்குகளை விட்டு ஒதுங்கி நீங்கி முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்களோ, எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும். இது நமக்கு இந்த வாசகத்தின் மூலமாக, ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளை. எங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டி, அந்த யூத கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சர்ச்சை செய்து கொண்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வெகு காலத்திற்கு முன்னால் உள்ளவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள், யூதர்களுக்கு 600 ஆண்டுகளுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட 600 ஆண்டுகள் முந்தி உள்ளவர்கள். ஆகவே அவர்களை பற்றி தர்க்கம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, அவர்களை பேசுவதற்கும் தகுதி, ஏன்னா அவரை பற்றி உள்ள அறிவு உங்களுக்கு கிடையாது, ஞானமே கிடையாது. ஞானம் உள்ளதை பேச வேண்டும் என்று அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து, அவர்களுக்கு இந்த தர்க்கம் செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க எப்பொழுதுமே தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, அது வீணான விஷயங்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கும் எச்சரிக்கை செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தௌஃபீகை, எதிலே ஞானம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை பேசக்கூடிய தௌஃபீகையும், யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அந்த ஞானவான்களை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வ ஆகிரு தஅவானா